ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதான் முக்கியமான மேட்டர். ஒப்பீனியன் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீதியரசர்கள் இவ்வளோ ஏன் டார்கெட் பண்றீங்க சவுக்கு சங்கரை? அதுதான் சொல்றோமே, சோஷியல் மீடியாக்கள் இல்லைனாமா உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. சவுக்கு சங்கர் மேலே எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாருக்கும் உண்டு, எனக்குமே உண்டு. ஆனால் மக்களுடைய பிரச்சனைகளை விசில் ப்ளோவராக இருந்து பல இடங்களில் பல ஊழலை அம்பலப்படுத்தினதில் அவருக்கு ஒரு பங்களிப்பு உண்டு. அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவை எதிர்த்து பேசியிருந்தார். இப்போ அதிமுக ஆட்சியில் திமுக எதிர்த்து பேசுகிறாரு. ஏற்கனவே கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இந்த நிலைமையில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவிலில் பணிநிரந்தரம் பண்ணுறதுக்குன்னு 1000 பேரை போட்டு எந்த அடிப்படையில் போட்டிங்க சொல்லுங்க, வாங்க வாங்க. அப்போ அது என்ன வழிவகுக்கும்னா ஊழலுக்கு வழிவகுக்கும், கைவிட்டுக்கு வழிவகுக்கும். இன்னொன்று, அது எல்லாத்தையும் தானே நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கல, ஏமாத்துறீங்கல்ல. அப்புறம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர் எடுத்து ஷேர் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட போய் புதிய தலைமுறையில் ஒரு பைட்டு போடுறாங்க. சொல்லுங்கம்மா என்னம்மான்னு. அந்தம்மா சொல்லிருச்சு, நான் ரேஸ் அகாடமியில் தாங்க போய் படித்தேன். ஓப்பனாக சொல்லிருச்சு. அந்த அகாடமி இந்த பேங்க் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிற அகாடமி எனக்கும் தெரியும். நான் ரேஸ் அகாடமி படித்தேன், ப்ரிலிமினரி மெயின்ஸ்லாம் அங்கே தான் படித்தேன். முன்னாடி அப்ளை பண்ணி வச்சேன். அவங்க அப்புறம் இந்த நேர்முக தேர்வு வரும்போது தான் கூப்பிட்டாங்க. கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோதான். உடம்பை பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருளாதார சிக்கலெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிருச்சு. அப்புறம் நேர்முக தேர்வுக்கு போகும்போது நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டதுனாலேயே நீங்களும் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் அது. இவங்க அதிமுக சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வேலை? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் அது. அப்புறம் நீங்கள் என்ன பெண்களின் நாட்டின் கண்கள், பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோன்னு ஏன் பேசிக்கிறீங்க? அப்போ உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு மனச்சான்று ஒன்று இருந்துச்சுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட சொன்னதை போல அண்மை காலமாக எல்லா போராட்டங்கள்லையும் முன்னணியில் நிற்பது பெண்கள் தான். அப்போ அந்த பெண்களுக்கான நீதி என்ன? அப்போ அந்த தமிழ் பெண்களை மட்டும் ஏன் தோக்க வைக்கிறீங்க அப்படின்னு பேசியிருந்தாரு. தேர்தல் நெருங்கும் போது எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்கல. தேர்தல் நெருங்கும் போது எல்லா மாணவர்களுக்கும் நான் 10 லட்சம் பேருக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு ஓட்டு வாங்க பார்க்கல. ஆதரிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா எந்த வெளியில வரல, ஆன் கேமரால வெளில வரல, ரைட்டா? ஆன் கேமரால வரல. ஆஃப் கேமரா போய் கேட்டீங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் அவங்க மனக்கு முறையில் கொட்ட மாட்டாங்களா? உறுதியை கொட்டுவாங்க. நம்மள்டே கொட்டியிருக்காங்க, ரைட்டா? ஊரபாகத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ற சிவிலியர்களை பார்க்க கேமரா அனுப்பல. கலைஞர் ஊடகத்துல ஒரு 2 யூனிட்டை பணியருக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. எதுக்கு? அந்த அம்மாவை ஃபோக்கஸ் பண்றதுக்கு. இதாங்க நாட்டில் பிரச்சனை. அஜிதாவுக்கு பொறுப்பு வழங்கினா என்ன, வழங்காட்டி உங்களுக்கு என்ன? அஜிதாவை புறக்கணித்து விஜய் அஜிதாவை கண்டுக்க, யோ அவங்க கட்சி பிரச்சனை, அது ஓம் பிரச்சனையா? அது அயோக்கியர்களை ஏன் அரசாங்கம் கைது பண்ண வேடிக்கை பார்த்துது? அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. சவுக்கு சங்கர் அவர்களை சமீபத்துல கைது பண்ணியிருந்தாங்க காவல்துறையினர். இப்போ அவருக்கு இடைக்கால பிணை, அதாவது பெயில் கொடுத்திருப்பதாக இப்ப நம்ம டிஸ்கஷன் போயிட்டு இந்த சமயத்துல வெளியில வந்திருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? அப்கோர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கிற டாபிக்ல அது இல்லாம தான் இருந்துச்சு. இப்போ நம்ம டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த செய்தியை நம்ம பார்த்துருந்தோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்குடைய உடல்நலனை கருத்தில் கொண்டு, ஏன்னா அவங்களுடைய தாயார் தான், சவுக்கு சங்கர் அவருடைய தாயார் தான் ஒரு அப்பீல் பண்ணியிருக்காங்க. அதை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர்கள் SM சுப்பிரமணியம் மற்றும் இன்னொருத்தர் அடங்கிய அந்த நீதியரசர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவருடைய நீரிழிவு நோய் மற்றும் இருதய நோய் அவருக்கு 2மே இருக்குது. எனக்குமே அது தெரியும். நான் பர்சனலாக அவரோட 2-3 தடவை நிறைய தடவை இன்டர்வியூ எடுத்துக்கிறோம், வந்திருக்கிறோங்கிறதுலாம் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடியே அவருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ அவருக்கு ரொம்ப நாளாகவே இருக்குது. நீரிழிவு நோயும் இருதய நோயும். ஸ்டென்ட் கூட இப்போ தான் ரீசெண்டாக வச்சுருந்தாங்க அவருக்கு. ஸோ இப்போ அது ரொம்ப சிவியராக ஆயிருக்க, ஏன்னா அழுத்தம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாகும்ல.
ப்ரெஷர் பிளட் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாகணும் போது கண்டிப்பாக உயிருக்கு ஏதானும் ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு அவங்க அம்மா நினச்சிருக்கிறாங்க. அது தார்மீகமான அவங்களுடைய உரிமை. ஸோ அவங்க போய் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றதான் வந்து முக்கியமான மேட்ரு. ஒப்பீனியனாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீதியரசர்கள் இவ்வளோ ஏன் டார்கெட் பண்ணுறீங்க சவுக்கு சங்கரை இவ்வளோ டார்கெட் பண்ணுறீங்களே, அமலாக்கத்துறையோ அல்லது மற்றவங்களோ வந்து இந்த ஆட்சியாளர்களுடைய ஊழல் மீது கொடுக்கப்பட்ட புகார்களை நடவடிக்கை எடுப்பதற்கு கூட நீங்க தயங்கிக்கிட்டு இருக்கீங்க. அமைச்சர் கே நிர்மலா 2 முறை வந்து இடி வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம முன்னாள் டிஜிபிக்கு நெஞ்சுவலி வந்து போய் படுத்துட்டார். அவர் பொறுப்பு டிஜிபி. அவர் இப்ப இருக்கிற ஒரு பொறுப்பு டிஜிபி தான். என்ன கொடுமை அப்படின்னா, விசில் ப்ளோவர்ஸா அறியப்படக்கூடியவங்களை நீங்க டக்கு டக்குன்னு பிடிச்சு உள்ள போட்டுறீங்க. ஆனா உண்மையிலேயே இந்த ஆட்சியாளர்கள்ல யாரெல்லாம் தப்பு பண்றாங்களோ, குறையாக இருக்கிறார்களோ, மக்களுக்கு எதிராக இயங்குறாங்களோ அவங்கள எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு அவர் வந்து ஒரு ஒப்பீனியனா ஒரு விஷயத்தை கேட்டு போயிருக்கிறாரு. அதை பத்தி யாரும் பெருசாக டிபேட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணணும், எதுக்கு பண்ணணும்? அதுதான் சொல்றோமே, சோஷியல் மீடியாக்கள் இல்லைனாமா உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகள் எடுத்து போய் பேசியிருப்பாங்கன்னு தெரியாது. சவுக்கு சங்கர் மேல எவ்வளோ விமர்சனங்கள் எல்லாருக்கும் உண்டு, எனக்குமே உண்டு. ஆனா மக்களுடைய பிரச்சனைகளை விசில் ப்ளோவராக இருந்து பல இடங்களில் பல ஊழலை அம்பலப்படுத்தினதில் அவருக்கு ஒரு பங்களிப்பு உண்டு. அவர் திமுக ஆட்சியில் இருக்கும்போது அதிமுகவை எதிர்த்து பேசியிருந்தார். இப்போ அதிமுக ஆட்சியில் திமுக எதிர்த்து பேசுகிறாரு. அதுதான் அவருடைய கடந்த கால நிலைப்பாடுகளாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பல விமர்சனங்கள் நமக்கு இருக்குது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒருத்தரை போட்டு இப்படி நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடாதுங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருந்து வருகிறது. அந்த வகையில் அவருக்கு இடைக்கால பிணை வழங்கியிருப்பது உள்ளபடியே வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு இரவே திரு சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலை ஆவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. இன்னைக்கு விட்டாங்கன்னா சனி ஞாயிறு அப்படியே போய் திங்கட்கிழமை தான் ரிலீஸ் பண்ணுற மாதிரி வந்துடும். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இரவே அவர் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அவர் உடல்நிலையில் கவனம் செலுத்தணும். அவர் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இயங்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக. செவிலியர்கள் போராட்டம் வந்து பெருசாக போயிட்டு இருந்துச்சு, நம்ம பார்த்தோம். இப்போ 8000 செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்ன இடத்துல 1000 செவிலியர்களை தான் பணி அமர்த்திருக்காங்க. பணி நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, மாசம் சொல்லியிருக்காரு. 1000 பேர் தான் பணி நிரந்தரம் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது என்னன்னா, இந்த பேச்சுவார்த்தையை சுமூகமான முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஆட்சியாளர்கள்ட்ட இருந்துச்சு. முதல் நாள் போராடுறாங்க, கண்டுக்கல. 2வது நாள் போராடுறாங்க, கண்டுக்கல. 3வது நாள் போராடுறாங்க, தூக்கிட்டு போய் கிளாம்பாக்கத்தில் போட்டீங்க. திரும்பி போராடுறாங்க, ஊரப்பாக்கத்தில் போட்டீங்க. எங்கெல்லாம் அவங்கள வந்து தூக்கி போய் போடுறாங்களோ அங்கேயும் போராடிட்டே இருக்கிறாங்க. அவங்கள அவ்வளவு தூரம் போராட வைக்கிற உங்களுக்கு உண்மையிலேயே மனச்சான்று இருந்துச்சு அப்படின்னா கேட்குற கோரிக்கை நிறைவேற்றிட்டு போங்க. அவங்க என்ன கேட்குறாங்க, நீங்கள் சொன்னதை தானே செய்ய சொல்கிறோன்றாங்க. ரொம்ப சிம்பிள். நீங்கள் சொன்னீங்களா செய்யுங்கன்றாங்க. வாக்குறுதி கொடுத்தீங்களே நிறைவேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அவர் ரொம்ப நம்ம டேட்டாவோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம மக்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்லிடுவோம். தற்காலிக செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணையத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டனர். ஒட்டுமொத்தமாக சுமார் 15300 பேர் இப்படி செவிலியர்களாக சேர்க்கப்பட்டனர். இவர்களில் 7000 பேர் பணிநிரந்தரம் செய்யப்பட்ட நிலையில் சுமார் 8300 பேர் பல ஆண்டுகளாக தற்காலிக செவிலியர்களாக பணியாற்றி வருகின்றனர். இவர்களையும் பணிநிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுடைய கோரிக்கையாக இருந்துச்சு. அப்போ என்னன்னா, இது வந்து பிபிசியில் வந்த செய்தியை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்தபோது அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அப்படி இருக்கக்கூடிய தற்காலிக செவிலியர்களை பணிநிரந்தரம் செய்வோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய திருமிகு எஸ்கே சுஜாதா அப்படிங்கிற ஒரு பெண் செவிலியர் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 356இல் அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படுவதோடு ஒப்பந்த நியமன முறையில் தற்போது பணியாற்றும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிறத அவங்க போட்டு அடிக்கோடிட்டு காமிக்கிறாங்க. அப்போ திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அந்த விஷயத்தை கூட செயல்படுத்தாமல் இருக்கிறாங்களே அப்படிங்கிறத அவங்க நேரடியாக வைக்கக்கூடிய கேள்வி. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கம்மா, இன்னைக்கு 8300 பேருமா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, தேர்தல் ஆட்சி வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் 100 நாள் தான் இருக்குது தேர்தலுக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்க, 1000 பேரை போடுறாங்கிறீங்க. 1000 பேரை போடுறேன்றீங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ 1000 பேர் எப்படி போட போகிறீங்க? என்ன நடக்கும் தெரியுமா? இதுக்கு வழிவகுக்கும் தெரியுமா? இது ஊழலுக்கு வழிவகுக்கும், கையூட்டுக்கு வழிவகுக்கும். ஏற்கனவே இந்த ஆட்சியாளர்கள் மேலே என்ன இருக்குது, கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேமு இந்த ஆட்சிகள் மேலே நிறைய தொடர்ச்சியாக இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நிறைய வச்சு டிஎன்பிசி
அந்த எக்ஸாம் நடத்துனாங்களே கவனிச்சிங்களா? அந்த அண்ணா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாம் மேலே தான் அவங்களால வந்து வச்சாங்களே. இவ்வளவு தூரம் இந்த சென்னையில் இந்த கார்பரேஷன் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு லஞ்சம் வாங்கியிருக்கிறாங்கன்னாங்க. ஏற்கனவே கேஷ் ஃபார் ஜாப் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக இந்த நிலைமையில் இருந்துகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிவிலில் பணிநிரந்தரம் பண்ணுறதுக்கு 1000 பேரை போட்டிருக்கீங்க. எந்த அடிப்படையில் போட்டிங்க சொல்லுங்க, வாங்க வாங்க. அப்போ அது என்ன வழிவகுக்கும்னா ஊழலுக்கு வழிவகுக்கும், கைவிட்டுக்கு வழிவகுக்கும். இன்னொன்று, அது எல்லாத்தையும் தானே நீங்கள் சொன்னது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கல, ஏமாத்துறீங்கல்ல. 7300 பேர் தக்காளி தொக்காவன் அவன் ஆகக்கூடாது. அப்போது ஆட்சியில் இருக்கும்போது வெள்ளுடை தேவதைகள்னு அப்படியே அவங்கள அப்படி சிலாகிச்சிங்களே. இந்த பெண்களை புனிதப்படுத்துகிறோம் நம்ம முழுசாக நீங்கள் நம்பாதீங்க. புனிதப்படுத்தி எல்லா வேலையும் வாங்கிடுவான். எல்லாரும் ஊட்டி நடக்கிற விஷயம், நான் உட்பட சொல்கிறேன். நானும் ஒரு ஆண் தானே. தெய்வத்தின் மறு உருவம் தாய். இப்போ இந்த சட்னி எடுத்துட்டு வா, சாம்பார் எடுத்துட்டு வா, தண்ணி எடுத்துட்டு வா, எல்லா வேலையும் வாங்கிடுவாங்க. தெய்வத்தின் மறு உருவமே நீ. பெண்கள் நம் நாட்டின் கண்கள். இந்த புனிதமா பேசுறவெல்லாம் திருட்டு போயிடுவா. புனிதப்படுத்தி என்ன பண்ணுவோம், நான் மேல சுரண்டுறேன். இப்போ அதே மாதிரிதான் இவங்களை செவிலியர்களை அவ்வளோ புனிதப்படுத்துறது. கொரோனா காலகட்டத்தில் எங்களை காப்பாற்ற வந்த தெய்வங்களே, நடமாடும் பல்கலைக்கழகமே, அதெல்லாம் வேணாயா. சொன்னதை செய்யா. நீனு எனக்கு கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, அந்த வாக்குறுதி நிறைவேற்றி கொடு. நீ என்ன சொன்ன, நாங்கள் வந்தால் இதை செய்வோம், அதை செய்யுங்கிறோம். என்ன செய்கிற, அதை விட மேலே ஒன்று செய்கிற, தூக்கிட்டு போய் கிளம்ப தூக்கி அடிக்கிறீங்க. கழிப்பறை போகிற அந்த செவிலியர்களை பிடிச்சி பொண்ணு இழுத்து போடுறீங்களா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லை? இன்னொரு சம்பவம் இப்போ நம்ம தோழர்கள் சில பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, அதை நான் பார்த்தேன். சென்னையிலம்மா ஒரு இடத்துல உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற திட்டத்தின் கீழே ஒரு அம்மா ஒரு கடை போட்டிருக்காங்க. சரி, அந்த கடையை போட்ட அம்மா ஒரு வாரத்துக்கு ஏதோ விடுமுறை விட்டுருக்காங்க, உடல்நிலை சரியில்லாமல் போட்டிருக்காங்க போல இருக்கு. உடனே மறுநாள் வந்து பார்த்தா அரசு நிர்வாகிகள் சில பேர் வந்து அந்த கடையை உடைச்சு போட்டாங்க. கடையை வெளியே போ. அந்த அம்மா அழுகிறாங்க, கத்துறாங்க, கதறாங்க. எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடையாது. கேட்டால் இதெல்லாம் கடை போட விடாது, வெளியே போமா அப்படின்றாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏங்க இது உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழே போடப்பட்ட கடைங்கன்னு காமிச்சா நீ எங்கே வேணா வெளியில் போ. சிவன் பார்க் HDFC பேங்க் ஆப்போசிட்டில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை ஒரு 1 இயராக ரன் பண்ணிட்டு இருந்தேன் சார். லாஸ்ட் 1 மந்த்தாக எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால நான் கடையை ஓப்பன் பண்ணலை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தேன். நேற்று வந்து கார்பரேஷன்லேருந்து வந்து கடையை வந்து எல்லாரும் கார்பரேஷன்லேருந்து எல்லார் கடையும் எடுத்திருக்காங்க போல இருக்குது. அப்போ எங்கள் கடையும் அங்கே எடுத்திருக்காங்க. எனக்கு எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல. அதுக்கப்புறம் சரி நேற்று நைட்டு தான் எனக்கு கடை அங்கே இல்லைன்றது தெரிஞ்சிச்சு. நாங்கள் வந்து பார்க்கும்போது சரி சம்மந்தப்பட்ட கார்பரேஷனில் வந்து காலையில் வந்து இன்ஃபார்ம் பண்ணி கேட்டோம், நேற்று அங்கே கடையை வந்து ரைட் பண்ணி எடுத்திருக்காங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட மேம் வந்து பார்க்க சொன்னாங்க. கவிதான்றவங்க மேமை வந்து நாங்கள் பார்த்தோம். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த கடையோட நீங்கள் யார் பர்மிஷன் வாங்கி வச்சிங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க மேம், கடை அங்கே நாங்கள் ஒருத்தங்கிட்ட சொல்லி தான் நாங்கள் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து எங்கே வேணால் கொண்டு போய் கடையை நிறுத்துவீங்க, நாங்கள் விடணுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க மேம், நான் உங்களுடன் ஸ்டாலின் அந்த இதில் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மேம், அந்த கடைக்கான லைசன்ஸ் வந்து நான் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் மேம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே கடையோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படின்னு கேட்டாங்க. கடையோட ஃபோட்டோவை எடுத்து காமிச்சேன். அந்த கடையை பார்த்தோன்னே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த கடை நாங்கள் எடுக்கல, இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் எடுக்கல, யாரும் எடுத்துகிட்டு போனால் எங்களை வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறுரூடாக பேசினாங்க. சார் நான் அமைதியாக வந்துட்டேன். அப்புறம் இன்னொரு மேம் பார்த்து கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வள்ளுவர் கோட்டம் போய் கடையை பாருங்கள், சப்போஸ் வள்ளுவர் கோட்டத்தில் இருந்துச்சுன்னா 5000 ரூபா வந்து கமிஷன் ஃபைன் கட்டி கடையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க மேம், நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் ஃபஸ்ட்டு கடை அங்கே இருக்கான்னு சொல்லிட்டு அப்படின்னு வள்ளுவர் கோட்டம் போனோம். வள்ளுவர் கோட்டம் போனால் கடையை ஃபுல்லாக அடித்து நொறுக்கி ரொம்ப வேஸ்ட் பண்ணி போட்டாங்க கடையை. அங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்து நாங்கள் கேட்குறோம், நீங்கள் அங்கே கடையை நிறுத்துனீங்க, யார் பர்மிஷன் வாங்கி நிறுத்துறா? அப்போ நான் கேட்குறேன், நாங்கள் உங்களுடன் ஸ்டாலினில் அப்ளை பண்ணி நான் வந்து ஆல்ரெடி அதுக்கான நோட்ஸ் வாங்கியிருக்கேன் சார். நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்லேருந்து தான் வந்து எனக்கு வந்து வெரிஃபிகேஷன்லாம் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன். எந்த வித ரெஸ்பான்ஸும் எனக்கு இங்கே கொடுக்க மாட்டேன்றாங்க. கடையை வந்து ஏன் சார் கடையை அடிச்சு நொறுக்கணும்? எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, எனக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, 2 குழந்தைங்கள வச்சுட்டு இந்த கடையை வச்சு தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த கடையை வந்து அவங்க எனக்கு அதுக்கான பதில் எனக்கு சொல்லணும் சார். எனக்கு இல்லைன்னா என் குழந்தைங்களுக்கு நானும் நடு ரோட்ல நிற்கிறோம் சார். இன்னைக்கு இந்த கடை தான் சார் எங்களுக்கு எல்லாமே, இந்த கடையை வச்சு தான் சார் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அரசு ஆசிரியர், இடைநிலை ஆசிரியர் DPIல ஆமா குண்டு கட்டா தூக்கிட்டு போறாங்க. பெண் காவலர்கள் யார, பெண் ஆசிரியர்களை தூக்கிட்டு போறாங்க. ஏன்? மயக்கம் போட்டு விழுந்துருக்கிறாங்க. DPIல போராடிட்டு இருக்கிற பெண் ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள். சம வேலைக்கு சம உரிமை, சம வேலைக்கு சம ஊதியம் அப்படிங்கிறத தொடர்ச்சியாக இந்த ஆட்சி அமைந்ததிலிருந்தே அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி எண் 311 நிறைவேற்ற வலியுறுத்தி
பள்ளி கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்ட இடைநிலை ஆசிரியர்கள். ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க? ஏங்க நீங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் தரேன்னு சொன்னீங்களே, கொடுங்கன்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க? ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் எதையுமே செய்ய மாட்டீங்க. அவங்களும் 4.5 வருஷமாக போராடி 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 பார்க்குறாங்க. இப்போ கடைசியில் தெருவுக்கு இறங்கிட்டாங்க. இன்னொன்று கவிப்பிரியா, நீங்களும் ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க. அதனால் உங்கள்கிட்ட சொல்கிறது உங்களுக்கும் அதை தெரியும்னு நினைக்கிறேன். உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் அண்மை காலமாக தொடர்ச்சியாக போராட்டங்களை பார்க்குறீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? எல்லா இடத்தையும் பெண்கள் வந்து போராடிட்டு இருக்க மாதிரி தெரியுது. முதல்ல வந்து தூய்மை பணியாளர்கள் பெண்கள் போராட்டம் பண்ணாங்க, உண்ணாவிரதம் இருந்தாங்க. இப்ப செவிலியர்கள் போராட்டம், அடுத்து சுகாதார செவிலியர்கள் போராட்டம் 2 நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க. இப்போ இடைநிலை ஆசிரியர்கள், இவங்களும் பிரதானமா எல்லா இடத்தையும் பெண்கள் தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப திமுக அரசு வந்து பெண்களுக்கு நாங்க உரிமை தொகை கொடுக்குறோம், இதனால நிறைய பெண்கள் வந்து பலனடையாக அப்படி வந்து சொல்றாங்க. இது எப்படி பார்க்கிறது? ரெண்டுமே முரணா இருக்கு. சொன்னீங்க, அது ஒரு நகைமுரணா இருக்கு பாருங்க. ஒரு பக்கம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எல்லாமே பெண்களுக்காக செய்கிறோம், உரிமை தொகை கொடுக்குறோம், புதுமை பெண் திட்டம் கொடுக்குறோம், அவங்களுக்கு கல்வி கொடுக்குறோம். நேற்று ஒரு வீடியோ வைரலாக இருக்குமா, ஒரு பெண்ணு கமலி அப்படிங்கிற ஒரு பெண்ணு வந்து ஒரு ஊரில் எஸ்பிஐ கிளர்க்கு எக்ஸாம் நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ, எஸ்பிஐ எக்ஸாம் எழுதி அவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் பாஸ் பண்ணிட்டாங்க. ஓகேவா? இதை முதலமைச்சர் ஐயா வந்து ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணுறாரு. நான் முதல்வன் திட்டத்தால் வெற்றி பெற்ற பெண், எனக்கே வந்து மகிழ்ச்சியாக இருக்குன்னு. அப்புறம் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர் அவர் எடுத்து ஷேர் பண்ணுறாரு. அந்த பெண்ணுக்கிட்ட போய் புதிய தலைமுறையில் ஒரு பைட்டு போடுறாங்க, சொல்லுங்கம்மா என்னம்மான்னு. அந்த அம்மா சொல்லிருச்சு, நான் ரேஸ் அகாடமியில் தாங்க போய் படித்தேன். ஓப்பனாக சொல்லிருச்சு. அந்த அகாடமி வந்து இந்த பேங்க் எக்ஸாமுக்கு படிக்க வைக்கிற அகாடமி எனக்கும் தெரியும். நான் ரேஸ் அகாடமி படித்தேன், ப்ரிலிமினரி மெயின்ஸ்லாம் அங்கே தான் படித்தேன், முன்னாடி அப்ளை பண்ணி வச்சேன். அவங்க அப்புறம் இந்த நேர்முக தேர்வு வரும்போது தான் கூப்பிட்டாங்க, கொஞ்சம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன், இவ்வளோதான். இது எப்படி இருக்குன்னா, வடிவேலு ஒரு படத்தில் நம்ம நடிகர் விஜய் இருக்கார்ல, இன்றைக்கி தாவக தலைவர், அவர் வந்து ஒரு நகைச்சுவை காட்சி வரும், வேக வேகமாக அவர் எல்லாத்தையும் தூக்கிட்டு வருவார் விஜய். டே எங்கே போகிற, இழுத்து போய் வைக்கிறேன், கீழே வை, இந்த தேங்காயை பொடி அப்படின்னு வெயிட்டாக தூக்கிட்டு போவா. அப்படி அந்த மாதிரி நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த புள்ள கஷ்டப்பட்டு படித்து முடித்து தேர்வு எழுதி ப்ரிலிம்ஸை பாஸ் பண்ணி மெயின்ஸை பாஸ் பண்ணி உடம்ப பார்த்துக்கிட்டு வீட்டில் இருக்கிற பொருளாதார சிக்கல் எல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் பாஸ் பண்ணிருச்சு. அப்புறம் நேர்முக தேர்வுக்கு போகும்போது நான் முதல்ல யூஸ் பண்ணிட்டதுனாலேயே நீங்களும் அதுக்கு கிரெடிட் எடுத்துக்க முடியுமா? ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் அது. இவங்க அதிமுக சொல்கிறாங்களா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வேலை ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை தான் அது, வேற என்ன பண்ணுறீங்க? அப்போ அந்த மாதிரி நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு திட்டங்கள் பண்ணுறேன் அவ்வளோ திட்டங்கள் பண்ணுறேன்னு சொல்கிறீங்கல்ல, உண்மையிலேயே இங்கே இருக்கிற இந்த பெண்கள் யார்? அப்போ இந்த பெண்கள் யார்? இவங்க தானமா உண்மையிலேயே போராட்ட குணத்தால தொழில் வர்க்கமா இருக்கிறாங்க. பெண்களுக்கான அரசு அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அங்கங்க பாத்தீங்கன்னா பெண்கள் தான் வந்து போராடிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஒண்ணு ஆச்சரியமா இருக்குன்னா, இதை பத்தி இது வரைக்கும் வாயே திறக்கல முதலமைச்சர். யாரோ ஒருத்தர் எங்கேயோ இடத்துல ட்வீட் போட்டா போதும், அல்லது வாக்கிங்கோ ஸ்ருதிஹாசனை பார்த்தா போதும், உட்காந்து பேசுறது. நீங்க பேசுங்க, நான் தப்பு சொல்லலை. என்னமோ பெண்கள் எல்லாம் வந்து இந்த ஆட்சியை தூக்கி அப்படியே முக்கியமாக நிறுத்தி வச்சு எங்களுக்கு நீங்கள் தாங்க அப்படின்னு சொல்ல ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களே, சரி கட்டமைக்கிறீங்களே, அதை பண்ணுற அதே டைமு நான் வேணான்னு கூட சொல்ல, அதை பண்ணுங்க. அதே டைமு நான் பெண்களுடைய வலிகளையும் உணர்றேன், அவங்களுடைய வேதனையை நான் உணர்றேன், நான் இந்த மாதிரி அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டேன். இது மிஸ்ஹேண்டில் இல்லையாம்மா? ஒரு கழிப்பறை போகிற பிள்ளையை ஒரு செவியரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நீங்கள் போகிறது எவ்வளோ பெரிய மிஸ்ஹேண்டில்லிங்க, எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல் அது. அதை அனுமதிக்க முடியும் நம்மளால? அப்புறம் நீங்கள் என்ன பெண்களின் நாட்டின் கண்கள், பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை நாங்கள் தான் பாதுகாக்கிறோன்னு ஏன் பேசிக்கிறீங்க? அப்போ உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு மனச்சான்று ஒன்று இருந்துச்சுன்னா, நீங்கள் குறிப்பிட்ட சொன்னதை போல அண்மை காலமாக எல்லா போராட்டங்கள்லையும் முன்னணியில் நிற்பது பெண்கள் தான். அப்போ அந்த பெண்களுக்கான நீதி என்ன? அப்போ அந்த தமிழ் பெண்களை மட்டும் ஏன் தோக்க வைக்கிறீங்க? வெல்லும் தமிழ் பெண்கள்னு மாநாடு போட்டிங்கல்ல, சீமா அகர்வால் ஐபிஎஸ் நிற்க வச்சிங்களா, அமுதா ஐஏஎஸ் நிற்க வச்சிங்களா, இதெல்லாம் நிற்க வச்சு நீங்கள் இந்த நேரு உள்ளடக்கத்தில் மாதம் மாதம் ஷோ பண்ணிட்டு தானே இருக்கிறீங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க வெல்லும் தமிழ் பெண்கள்லாம் இங்கே இருக்கிறவங்க யார்? அந்த சீமா அகர்வால் ஐபிஎஸ் அவர்களையே நீங்கள் டிஜிபி ஆக்காமல் இருக்கிறீங்க. ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சி காலகட்டத்தில் லத்திகா ஐபிஎஸ்னு ஒருத்தவங்க ஐபிஎஸ் டிஜிபி ஆனாங்க, முதல் பெண் டிஜிபின் தமிழ்நாடு. இன்னொரு பெண் டிஜிபி அமர்வதற்கான வாய்ப்புகள் அத்தனை கூறுகளும் இருந்து அவங்கள ஏன் மாற்றாமல் இருக்கிறீங்கன்னு அருண்ராஜ் ஐஆர்எஸ் கேட்டது நியாயமான கேள்வி.
டிவிகேல அவர் ஒருத்தர் இந்த கேள்வி கேட்ட அது விஜய் கேட்டுக்கணும் முதல்ல. அவர் கேட்கல, இவர் கேட்ட ரைட் ஃபைன். யார் கேட்டாலும் சரிதான். அந்த சீமா அகர்வாலை மேடை ஏற்றி வெள்ளும் தொழில்நுட்பங்கள் பண்றீங்க. அவங்கள வெள்ள வைக்கலையே நீங்க. அவர்கள் டிஜிபி ஆவதற்கு அத்தனை வாய்ப்புகள் இருந்தோம், தகுதி இருந்தோம், அவங்களால ஆக முடியல. அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? சிக்கல் இருக்கு. அப்ப யாரை ஆக்கணும் யார் ஆக்கக்கூடாது நீங்க முடிவெடுக்கிறீங்க. இது என்ன ஆகும்? அந்த போலீஸ் சிஸ்டம்குள்ள கொலாப்ஸ் ஆகும். நேர்மையா இருந்து என்ன நடக்க போகுது? நம்ம டிஜிபி ஆக்க போறாங்க, இது பொலிட்டிக்கல் டிசிஷன் தானே, போயிட்டே இருப்பான். எல்லாரும் லஞ்சம் வாங்குவான், காசு வாங்குவான், மக்களை கண்டுக்க மாட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? சொசைட்டியே கொலாப்ஸ் ஆகுமா? இது இப்போ வரைக்கும் ஆகஸ்ட் 30 வெளியேறினார் சங்கர் ஜிவால் ஐயா. இப்போ வரைக்கும் டிஜிபி இல்லை தமிழ்நாட்டுக்கு. அசிங்கமான வெட்கக்கேடா இல்லை இது? அப்ப அதை எதிர்கட்சிகள் கேள்வி, எடப்பாடி கேள்வி கேட்கிறாரு, பாமக கேள்வி கேட்குது, பதிலே சொல்லாம இருக்கிறீங்க, வாயை திறக்காம இருக்கீங்க. நீங்க பெண்களுக்கான ஆட்சியா? அதான் இப்போ அந்த மக்கள் கேட்குறாங்க. அந்த ஆசிரியர்கள் போராட்டத்தை பார்த்தோன்னா கண்ணீர் வரும். இந்த சிவிலியர்கள் போராட்டத்திலேயே ஐயா மாசு அவர்கள் கேட்ட வார்த்தை தான் நமக்கு வந்து ரொம்ப காயப்படுத்திருச்சு. வாக்குறுதி கொடுத்தா நிறைவேற்றிடணுமா? அப்போ ஏன் கொடுக்குறீங்க? கொடுக்கும்போது இன்னைக்கு இது கேட்கும்போது உங்களுக்கு கசகுதா? உங்களுக்கு வாக்கு கேட்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? வாக்கு போட்டிருக்கமான்னு சொல்றீங்கல்ல. உண்மையிலேயே சொல்றேன். நீங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண மறந்துட்டோம். அரசு ஊழியர்கள் அவங்க வர 6ஆம் தேதி, ஜனவரி மாதம் 6ஆம் தேதி தமிழ்நாடு தழுவிய அளவில் மாபெரும் போராட்டம் பண்ண போறாங்க. வேலை நிறுத்த போராட்டம். நம்மளால எந்த வேலையும் நடக்காது. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன கொடுத்த வாக்கு நிறைவேற்றுன்னு சொல்லி இன்னொன்று அமைச்சர் மாசு அவர்கள் இன்னொன்று இந்த செவிலியர் போராட்டத்தில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, தேர்தல் நெருங்கும் போது போராட்டம் பண்ணி என்ன நெருக்கடி கொடுக்க பாக்குறீங்களா அப்படின்னு பேசியிருந்தாரு. தேர்தல் நெருங்கும் போது எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்க பார்க்கல. தேர்தல் நெருங்கும் போது எல்லா மாணவர்களுக்கும் நான் 10 லட்சம் பேருக்கு நான் லேப்டாப் கொடுக்குறேன்னு ஓட்டு வாங்க பார்க்கல. தேர்தல் நெருங்கும் போது உங்களோட ஸ்டாலின் போட்டு நீங்க ஓட்டு வாங்க பார்க்கல. தேர்தல் நெருங்கும் போது நீங்க நலத்திட்டங்களை வழங்கி ஓட்டு வாங்க பார்க்கல. அப்போ உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களும் தக்காளி சட்னிங்க. என்ன ஒரு அற்பத்தனமான கேள்வியை மரியாதைக்குரிய மாசு அவர்கள் கேட்குறாங்க. எப்படிங்க தேர்தல் வரும்போது ஆமாங்க அப்படிதாங்க பண்ணுவோம். நான் சொல்றேன் ஆமா அப்படிதான் பண்ணுவோம், நெருக்கடி தான் கொடுப்போம். ஏன்னா சொல்றதை செய்ய மாட்டேங்கிறீங்களா? நீங்க தான் 4.5 வருஷமா எங்களுக்கு ஒன்றுத்தையும் நீங்க பண்ணல, இனிமே பண்ணுங்கன்னு சொல்லும்போது தேர்தல் வரும்போது என்ன நெருக்கடி கொடுக்குறியா? ஆமாங்க அப்படிதான் கொடுக்குறோம். அப்பதான் நீங்க வேலை செய்வீங்கன்னு நினைக்கிறோம், செய்ய மாட்டேங்கிறீங்களே. இது ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கக்கூடிய பதில் தெரியுமா? அப்பன்னா என்ன அர்த்தம்? நீங்க செய்யும் போது செய்வீங்க, நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும்ல, சொம்ப மாதிரி. நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க, நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணுமா? இதுதான் ஆணவத்தின் வெளிப்பாடு. இது அதிகாரத்தின் உச்சாணி கொம்பில் ஆடுபவர்கள் ஆணவத்தில் இப்படிதான் பேசுவாங்க. அதுதான் கரெக்டா எழுதினாரு அன்புமணி ராமதாஸோட அறிக்கை. சூப்பரா இருந்தது. ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறது திமுக, ஆணவத்தால் அழியாதீங்கன்னு போட்டாரு. சந்தான டயலாக் வர மாதிரி தான். இராணுவத்தால் அழிஞ்சனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் அதிகம். ஞாபகம் வச்சுக்கணும். இவங்க ஆணவத்தின் உச்சத்தில் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே மிக மோசமான போக்கு. இதை யாராலையுமே ஏற்க முடியாது. இந்த அரசாங்கம் குறிப்பாக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருப்பவர்களை நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னீங்க. பெண்கள் எல்லா இடத்தும் முன்னிலையில் நிற்கிறாங்க. அது இந்த அரசாங்கம் தடுக்கலை. அதற்கான விலையை 2026 கொடுக்கும், கட்டாயமாக கொடுக்கும். சரி, இப்போ அப்படியே திட்டக்குடிக்கு போனோம் அப்படின்னா, திட்டக்குடியில் அரசு பேருந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. அதோடைய ஃப்ரண்ட் வீல் வெடிச்சு தான் அந்த விபத்து நடந்துருச்சு. ஆமாம், நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல அந்த டிரைவரை கைது பண்ணியிருக்காங்க. இது எப்படி பார்க்கிறது? இல்லை, என்னன்னா எனக்கு என்னமோ அந்த டிரைவரை தான் முழுமுதல் குற்றவாளி போலவும் அவரால் தான் இந்த ஆக்சிடென்ட் நடந்தது போலவும் சித்தரிக்கிறதுன்ற பார்வை இருக்குல்ல. இது எவ்வளோ மோசமான பார்வை. சரி, அந்த ஃப்ரண்ட் டயரை கூட சரியா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணாத போக்குவரத்து என்ன பண்ணலாம்? என் டிரைவர் மட்டும்தான் பொறுப்பா? அந்த போக்குவரத்து அமைச்சர் போய் பார்க்குறாரு ஒரு வீட்டுக்கும். அந்த வீட்டுக்குன்னா கதறான், நாங்கள் என்னங்க பாவம் பண்ணோம், நாங்கள் என்னங்க தப்பு பண்ணோன்னு. ஏம்மா, ஒரு எஸ்சிடிசி போகுது, நீங்கள் பின்னாடி டயர் கூட இல்லாமல் ஓட்டிடலாம், முன்னாடி நம்ம ஓட்டவே முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? எல்லாம் தரமாக இருக்கா, சரியாக இருக்கா, காற்று இருக்கா, செக் பண்ணணுமா இல்லையா? வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் டயர் பிடிஞ்சா டிரைவர் என்னம்மா பண்ணுவான்? என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? வண்டி போய்கிட்டு இருக்கும்போது ஃப்ரண்ட் டயர் பிடிச்சு உருண்டு ஓடுதுன்னா எதிரில் யார் வந்தாலும், நீங்கள் வந்தாலும் நான் வந்தாலும் காலி.
அவ்வளவு மோசமான சூழல்ல பேருந்துகளை வச்சிருக்கிறது யாருடைய தப்பு? அதுக்கு டிரைவர் மட்டும்தான் பொறுப்பா? அதான் நம்ம கேள்வி. போக்குவரத்து துறை அமைச்சரை தான் நம்ம கேட்க முடியும். அப்ப என்னன்னா அதுல வந்து இவர் சொல்றாரு, நம்ம அன்புமணி ராமதாஸ் அறிக்கை விட்டுருக்கிறாரு. அந்த அறிக்கை நான் சொல்றேன் பாருங்க. திட்டக்குடி அருகே மகிழுந்துகள் மீது பேருந்து மோதி 9 பேர் உயிரிழப்பு, திமுக அரசே பொறுப்பேற்கணும்னு போட்டிருக்கிறார். அதாவது கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்த எழுத்தூர் அப்படிங்கிற இடத்துல திருச்சியிலிருந்து சென்னைக்கு வரக்கூடிய எஸ்சிடிசிமா அரசு விரைவு பேருந்து, இதனுடைய முன்பக்க டயர் வெடித்து சாலை தடுப்பு இருக்கு பாருங்க, அதை உடைச்சுக்கிட்டு எதிர் திசையில வந்து கொண்டிருந்த 2 கார் மேல மோதியதுல மகிழுந்துல பயணம் செய்த 9 பேரும் ஸ்பாட் அவுட். 9 பேரும் ஸ்பாட் அவுட். உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த தெரிவிச்சுக்கிறேன். அரசு விரைவு பேருந்தினுடைய முன்பக்க டயர் வெடித்தது தான் விபத்துக்கு காரணமாகும். அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகளின் டயர்கள் வெடிக்கும் நிலையில் உள்ளன என்றால் எந்த அளவுக்கு மோசமான நிலையில் அரசு பேருந்துகள் பராமரிக்கப்படுகின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். பேருந்துகளை முறையாக பராமரிக்காத திமுக அரசு தான் இந்த விபத்துக்கும் உயிரிழப்புகளுக்கும் பொறுப்பேற்க வேண்டும். உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி வழங்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. நினச்சி பாருங்க, நீங்கள் ஒரு காரில் எதிரில் போய்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு சம்மந்தம்னா ரோட்டில் இன்னொரு வண்டி போய்கிட்டு இருக்கு, அந்த ரோட்லேருந்து வர்ற அந்த டயரு எதிரிகளை போய் அட்டாக் பண்ணி சாகுறாங்களே, யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ மனசு உடையலை. அப்போ என்ன பராமரிப்பில் இருக்கிற தனியாருக்கு விடுறதுக்கு அவ்வளோ வேகமாக வேலை பார்க்குறீங்க? கேட்டால் ஈவி மட்டும்தாங்க விடுறோம், அப்புறம் தாங்க மற்றதெல்லாம். மொத்தமும் போது தனியாக இருக்குது, நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. மொத்தமும் இவங்க போக்குவரத்து போய் தனியார்ட்ட ஒப்படைக்கலாம், நான் பேரே மாற்றிக்கிறேன், எழுதி வச்சுங்க. நீங்கள் கட்டாயமாக கொடுப்பாங்க. இந்த விபத்தை கேட்கும்போது நமக்கு லஞ்சம் பதறுது. அப்போ என்னன்னா ஒரு துறையிலையும் செய்ய வேண்டிய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யாமல் இருக்கிறதன் காரணமாக நேரக்கூடிய உயிரிழப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் சாதாரணமானது இல்லை சார். இந்த 9 உயிரை இப்போ யார் பொறுப்பேற்பா சொல்லுங்க? 9 பேர் சுற்றி போயிருக்கான், யார் பொறுப்பேற்பது? அது யாருன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. அந்த 9 பேரில் ஓட்டுநர் ஃபோட்டோவை போட்டுமா அவர் தான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளியை போலவும் அவர் ஆக்சுவலி இவர் சொல்லியிருக்கிறார், அண்ணாமலை வார்த்தை சொல்லியிருக்கிறார். அதையும் நான் படிச்சிடுறேன். இந்திய அளவில் விபத்தில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. இதில் முக்கியமான டேட்டா நம்ம யார் பர்சன் பார்க்கக்கூடாது, டேட்டா மட்டும் பார்ப்போம். இந்திய அளவில் விபத்தில் முதல் மாநிலமாக இருப்பது தமிழ்நாடு. உலக அளவில் விபத்தால் ஏற்படும் இறப்புகளில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு கடந்த 10 நாட்களாக அரசு ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இது 9 பேர் செத்து போயிருக்கிறத குறிப்பிடுறாரு. தமிழக அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்தில் இயங்குவதால் பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என சந்தேகம் எழுந்திருக்கிறது. இதை தணிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. இந்த யாருன்னா அதை பாருங்க, உமர் ஃபாரூக் 43 வயசு, ரிஃபானா 38 வயசு, தாஜிபிர்கா 10 வயசு ஒரு குழந்தை, அகில் அகமது 3 வயசு குழந்தை, குர்ஜிஸ் பேகம் 37 வயசு, கார் ஓட்டுநர் துரைராஜ் 35, ஜெயக்குமார் 30, ராஜரத்னம் 67, ராஜேஸ்வரி 57 ஆகிய 9 பேர். அப்புறம் படுகாயமடைந்த ஒரு 4 பேர். இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இந்த விவகாரத்தில் டிரைவரை மட்டும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, சிவசங்கர் விபத்து நிகழ்ந்த இடத்துல அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தினுடைய மேலாண்மை இயக்குனர், உயரதிகாரிகள், விழுப்புரம் மேலாண்மை கழக இவங்களும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உரிய விசாரணைக்கு பிறகு தவறு செய்தவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு என்ன ஒன்றுனா, எவ்வளவோ பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, கண்டுக்கிறது கிடையாது, எதுவும் பண்ண போகிறது கிடையாது. குறைந்தபட்சம் மக்களுடைய உயிர்க்கூட நேரடியாக தொடர்பில் இருப்பது இந்த பேருந்து, இந்த ரயில் வண்டி, அப்புறம் இந்த ஆம்புலன்ஸு, இதெல்லாம் தான். இதில் நீங்கள் கவனமாக இருக்கலாம்ல. ஃப்ரண்ட் டயருங்கிறது ரொம்ப முக்கியமானதில்லை. அதுவும் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா அதிகமான ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிற ஒரு மாநிலமாக மாறிக்கிட்டு வருது. அதுக்கு இன்னொரு வகையில் மது வேறு ஒரு காரணமாக இருக்குது. இவங்க எங்கே போனாலும் அந்த இடத்துல நிற்கிறாங்க. இந்த சாராயம் இருக்குது, எங்கே போனாலும் அந்த இடத்துல வந்துடுது. அப்போ தடுப்பதற்கான எல்லா வாய்ப்பும் யார்கிட்ட இருக்குது? கவர்மெண்ட் கிட்ட தான் இருக்குது. இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியல. அது எந்த மயக்கத்தில் இருக்குதோ யாருக்கு தெரியும்? அதுக்கு ஆனவங்க தான் வெளிச்சம். இது ஆக்சிடென்ட்னு குறிப்பிட்டு சொல்ல முடியுமா சார்? இன்சிடென்ட் தானே சொல்ல முடியும். ஏன்னா நம்ம இதை சொல்லலை, கடந்த தமிழ்நாட்டினுடைய பல ஆண்டுகளாக நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒப்பிட்டு
அதிகமான விபத்துகள் நடக்கக்கூடிய ஒரு மாநிலமா தமிழ்நாடு மாறிட்டு வருதுன்றாங்க. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ தற்செயலா வந்து 2 பேருந்துகள் பிரைவேட் பேருந்துகள் கரெக்ட் சொல்ல கரெக்ட். ஆமா, இப்ப அரசு பேருந்து வந்து மோதுறதுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். சரியா அது வந்து டயர் வெடிச்சு மோதுமா, டயர் வெடிச்சிட்டு போய் மோதுறதுங்கிறது வந்து உண்மையிலே இது ரொம்ப ஒரு நம்ம சரியா பராமரிக்கல அப்படின்னா இது வந்து விபத்துக்குள்ளாகும் அப்படின்றது முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு இதை வந்து பராமரிக்காம இருக்கிறது எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து என்ன சொல்றது, மற்றவங்களுடைய அவேர்னஸுக்காக ஒரு 9 உயிரை படி கொடுத்துருக்குறோம். 3 வயசு குழந்தை செத்து போயிருக்குமா? 3 வயசு குழந்தை நினைச்சு பார்த்துருக்குமா? ஒரு பக்கம் விடியல் பயணம், இன்னொரு பக்கம் அதே பேர் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. கொடுமை. இந்த கொடுமையெல்லாம் வந்து இவங்க விரைவாக தீர்க்கணும், இல்லைன்னா அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணமாக மாறும். இப்போ நீங்கள் ஒரு 3 நாளா 2 நாளா எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சேனல்லையும் வந்து தாவேகா பற்றி தான் அந்த விஷயம். மன்னவேலி எதுக்கு அதை பற்றி பேசுகிறாங்க? தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட செயலாளர் வந்து நியமிக்கிற விவகாரத்தில் அஜிதா அவர்கள் பனையூர் அலுவலகத்தில் போய் போராட்டம் பண்ணாங்க இல்லையா, அதை சொல்கிறேன். இது நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் அழகாக கவர் பண்ணியிருந்தாங்க. இது தாவேகால வந்து இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, என்னன்னா கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகுது, இப்போவே இன்னும் நாங்கள் ஆட்சியை பிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க தாவேகா கட்சிக்குள்ளே இந்த மாதிரியான விவகாரம் நடக்குது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் அஜிதா அவர்கள் அதன் பிறகு இதனுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் அளவுக்கு போயிருக்காங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை, அதாவது நான் ஒன்று சொல்கிறேன், முதல் டிஸ்க்ளைமராகவே சொல்லிடுறேன். தனி நபர்கள் ஒரு தவறான முடிவு எடுக்கிறத யாரும் வந்து விவாதிக்கவே கூடாது. அது ஆரோக்கியமானது அல்ல. அது மிக மிக பிற்போக்குத்தனமானது, சமூகத்துக்கு தீங்கானது. அப்போ டிஸ்கஸே பண்ணக்கூடாது ஒரு ஊடகம். 2வதுக்கு நம்ம வந்துடுவோம். இப்போது விஜயினுடைய அரசியல் செயல்பாடுகளை ஆதரிக்கலாம், எதிர்க்கலாம், விமர்சிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதற்கு நம்ம எல்லாருக்குமே உரிமை உண்டு. ஆனால் ஒரு கட்சியின் தலைவராக திரு விஜய் அவர்கள் அவர் கட்சி கொடுக்கக்கூடிய ஒரு முடிவை சரி தவறுன்னு எவாலுவேட் பண்ணுறதுக்கான அதிகாரமோ அல்லது நீங்கள் சொல்லிட்டு போகலாம். அதாவது நினச்சி பாருங்கள், திமுக தலைவர் அப்புறம் உதயநிதி அவர்களை டெபுட்டி சிஎம் மாத்துறாருல, அது திமுகவில் இருக்கிற எல்லாரும் எதிர்க்கிறாங்களா ஆதரிக்கிறாங்களா? ஆதரிக்கிறாங்க. எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா எந்த எதிர்ப்பும் வெளியில் வரல, ஆன் கேமராவில் வெளில வரல, ரைட்டா? ஆன் கேமராவில் வரல. ஆஃப் கேமரா போய் கேட்டிங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் அவங்க மணக்கு முறையில் கொட்ட மாட்டாங்களா? உறுதியாக கொட்டும். நம்மள்டே கொட்டியிருக்காங்க, ரைட்டா? அதே மாதிரி தான் அதிமுக, அதே மாதிரி தான் பாஜக, அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி அண்மையில் பார்த்தீங்கன்னா அவர் பல பேர் என்ன சொன்னார், விருப்பம் இருந்தார் எல்லாம் போயிட்டாரு. அவருடைய கணக்குப்படி அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தலைமை, என் தலைமை ஏற்றிட்டு இருந்தாருன்னா வெளியில் போ, அவ்வளோதான். அவர் கட்சியை பொறுத்தவரைக்கும் அதுதான் ஜனநாயகம். அது அன்பான சர்வாதிகாரம்னு சொல்கிறாரோ இல்லை சர்வாதிகாரம்னு சொல்கிறாரோ அதெல்லாம் நன் ஆஃப் தேர் பிஸ்னஸ். அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது கெட்ட ஏரியில் வெளியில் போ. அதே தான் அதிமுக, அதே தானே தாவேகா. நான் போடுற பொறுப்பில் இருக்கிறதுனா இருமா, இல்லைன்னா கிளம்புமா. எனக்கு அவ்வளோ ஹார்ஷாக சொல்லக்கூடிய ஆள் கூட விஜய் கிடையாது என்ன கேட்டிங்கன்னா. அப்போது அந்த சம்பவத்தை வந்து இவங்களும் மென்மையா விஜய் அவர்களா இந்த பொறுப்புலாம் கொடுக்குறாரு. விஷயானந்த் தான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, பொறுப்பு வழங்கலங்கிறதுக்காகலாம் ஒருத்தர் தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா அது ரொம்ப தப்பானது, அபத்தமானது, அற்பத்தனமானது. என்னது இது கெட்ட பழக்கம்? யாருக்கு சொசைட்டிக்கு தப்பான விஷயத்தை வழி நடத்துறீங்களா நீங்கள்? இதே மாதிரி எவ்வளோ கட்சி நடந்திருக்குது. திமுக நடந்திருக்குது, அதிமுக நடந்திருக்குது, நாம் தமிழ் நடந்திருக்குது, எல்லா கட்சியும் நாம் தமிழ் நடந்திருக்கு, மற்ற மதிமுக எல்லா கட்சியும் நடந்திருக்குது. ஆனால் அது தவறான முன்னுதாரணம். அதை நம்ம ப்ரொபகண்டா பண்ணவே கூடாது. இதோ இந்த டிபிக்கு கேமரா யூனிட் அனுப்பல, ஊரப்பாக்கத்துக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணுற சிவிலியர்களை பார்க்க கேமரா யூனிட் அனுப்பலை, கலைஞர் ஊடகத்துலேருந்து ஒரு 2 யூனிட்டை பனையூருக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. எதுக்கு? அந்த அம்மாவை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ஏங்க இதாங்க நாட்டில் பிரச்சனை. அஜிதாவுக்கு பொறுப்பு வழங்கினா என்ன, வழங்காட்டி உங்களுக்கு என்ன? அஜிதாவை புறக்கணித்து விஜய் அஜிதாவை கண்டுக்க, அவங்க கட்சி பிரச்சனையா? அது ஓம் பிரச்சனையா? அது ஓம் பிரச்சனையா? அது உன் மக்கள் பிரச்சனையா? முதல்ல அது ஒரு கட்சிக்குள் நடக்கக்கூடிய உள் விவகாரம் எப்படி சமூகத்தின் பிரச்சனையா மாறும்? அதை பத்தி எவாலுவேட் பண்றீங்க நீங்க? எனக்கு புரியல. இல்ல அவங்க சாலையில அமர்ந்து போராட்டம் பண்றாங்க இல்லையா, அப்போ வந்து எல்லா தொலைக்காட்சி பப்ளிக் இடத்துக்கு வர்றது. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதே மாதிரி திமுக காரங்க கூட எவ்வளவு பேர் பண்ணியிருக்கிறாங்க. அப்பெல்லாம் இவ்வளவு பெருசா யாரும் போடவே இல்லையே. நான் என்ன கேட்டீங்கன்னா, அதே டிஸ்கஷனுக்கு கொண்டு வரீங்க நீங்க. அதான் டிஸ்கஷனா இன்னைக்கு சொசைட்டிக்கு? அதெல்லாம் ஒரு செய்தியா? அது இஸ் இட் அ வேல்யூபிள் நியூஸ்? கிடையாது.
அதுவும் தப்பான ஒரு விஷயம். அதை யாருமே ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. அது ஒரு கர்ட்டசி கூட இல்லை, டிஸ்க்ளைமர் கூட போட தெரியல யாருக்குமே. அது ரொம்ப தப்பு. அது திரும்பவும் சொல்கிறேன், விஜய் விமர்சிக்க உங்களுக்கு 1000 விஷயங்கள் கிடைக்கலாங்க அரசியல் ரீதியாக, அதை பண்ணுங்க. பார்த்தீங்களா அவரால் இந்த மாதிரி ஆகிடுச்சு, அவரை இங்கே எப்படி பண்ணிட்டார், அவர் அங்கே போயிட்டார், இதெல்லாம் ஏன் நீ பேசுகிற? விஜய் எங்கே போனால் உனக்கு என்ன? விஜய் கட்சிக்காரனுக்கு பொறுப்பு கொடுத்தானா கொடுக்காட்டி உனக்கு என்ன? அது உட்கட்சி பிரச்சனை. அந்த கட்சியின் செயல்பாடு விமர்சனமா தாராளமாக விமர்சிக்கணும், தப்பே கிடையாது. அந்த கட்சி எடுத்துக்காம போது அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் அந்த கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயத்தை போய் பூதாகரப்படுத்துறது, அதில் எடுக்கப்படக்கூடிய தவறான முடிவுகளை போய் ப்ரொபகண்டா பண்ணுறது, அது தப்பு, அது தவறு. அதே தானே மதிமுகலையும் நடந்தது. மல்லை சத்யா அவர்களை மதிமுகல இருந்து நீக்கினாங்க. ஆனா அது கிட்டத்தட்ட 1 மாசம் பெரிய விஷயமா பேசப்பட்டது. அதே போலதானே இப்ப தாவேகாவுக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கு. அதுவே தவறுமா? நான் என்ன சொல்றேன், ஒரு கட்சிக்கு உங்களுக்கு விருப்பம் எடுக்க விருப்பம் இல்லை, வெளியில போயிருங்க, முடிஞ்சு போச்சு. அந்த விஷயத்த கூட மல்லை சத்யா போய் பல இடத்துல பேட்டி கொடுத்தாரு. ஊடகங்கள் போய் தானா உட்காந்துக்கிட்டு மதிமுக வைகோலாம் பேசவே இல்லை. ஏதா வைகவும் கண்டுக்கலாத போறீங்களா போப்பான்ட்டாரு. 2 இடத்துல கோவப்பட்டு பேசினா அதெல்லாம் விட்டாங்க. இது பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருக்காங்க, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எப்போதெல்லாம் ஸ்டாப் பண்ணுவாங்கன்னு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது வேல்யூபிள் நியூஸ் கிடையாது. அதை விட சமூகத்தில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அதை குறித்து பேசுவோம், அவ்வளோதான். இப்போ கிறிஸ்மஸ் நாள் அன்று பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் நல்பாரியில் உள்ள செயின்ட் மேரிஸ் பள்ளியில் நுழைந்து கிறிஸ்மஸ் விழாவிற்கு உபயோகித்த பொருட்களை தீயிட்டு எரித்த பஜ்ரங் தள் குண்டர்களில் செயலால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இதை பார்த்தீங்களா? அதாவது கோழைகள், ஃபாசிஸ்டுகள், சகிப்புத்தன்மை இல்லாதவர்கள், சகோதரத்துவம் பேண இயலாதவர்கள், அடிமுட்டாள்கள், இந்த பேருக்கெல்லாம் எவன் சொந்தக்காரனோ அவன் தான் வேலையை பார்த்தான். இந்த பேருக்கெல்லாம் எவன் சொந்தக்காரனோ அவன் தான் வேலையை பார்த்தான். பஜ்ரங் தள் தானே சொன்னீங்க, அவன் எல்லாமே இப்படி தான். அது எப்படா அது உங்களுக்கு நான் ஏன் இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு நாடு அப்படிங்கிறது செக்யூலரிசத்தை சட்ட ரீதியாக ஏற்றுக்கொண்ட ஒரு நாடு, சரியா? அந்த நாட்டுக்குள்ள ஒரு சிறுபான்மையின சமூகத்தில் ஒரு பண்டிகை வருதுன்னா அது இது நாள் வரைக்கும் யாரும் அப்படி எதிர்த்ததே கிடையாது. இன்னைக்கு பாருங்க, செய்தியை ஒன்று காமிக்கிறேன். கிறிஸ்துமஸோடைய விழா இல்லையா, கிறிஸ்துமஸ் விழா என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய கத்தீட்ரல் மீட்பின் தேவாலயத்தில் வியாழக்கிழமை சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட மோடின்னு போடுறீங்க, கரெக்டா? மோடி அவர்கள் இதை போடுறாரு அப்படின்னா, இதை பண்ணுறாரு அப்படின்னா, கேவலமாக நடந்து கொள்ளக்கூடிய அது போன்ற ஃப்ரிஞ்ச் எலமெண்ட்ஸை, அயோக்கியர்களை ஏன் அரசாங்கம் கைது பண்ண வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு? எத்தனை பேர் கைது பண்ணான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிறேன், இவர்களை போன்ற ஆட்களால் மத வெறுப்பு வளருமா வளராதா? உறுதியா. சிறுபான்மையினருக்கு எதிராக இந்துத்துவத்தினுடைய வேர்கள் பரப்பப்படுமா பரப்பப்படாதா? முதல்ல உங்களுக்கு எங்கிருந்து தைரியம் வருது நம்ம போய் அதை அடிச்சு நொறுக்கணும்? ஏன்னா அதை அந்த ஆட்சி அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசுகள் இந்துத்துவமயமாக மாறிவிட்டது. தமிழ்நாட்டுக்குள்ளேயோ இல்லை மற்ற தென் மாநிலம் நடக்காது. அது கேரளாலே அவர் ஏதோ போட்டிருந்தார் பதிவு, நான் பார்த்து பினராயி விஜயன் ரொம்ப வருத்தம் அளிக்குது, இங்கே இந்த மாதம் தடுத்துட்டாங்கன்ற மாதிரி போட்டிருக்கிறாரு. ஷாக்கிங். தமிழ்நாடு தான் அப்படி கிடையாது. தமிழ்நாட்டு எல்லாருக்கும் எல்லாமே உண்டு. பொங்கலாக எல்லாரும் கொண்டாடுவான், தீபாவளி எல்லாரும் கொண்டாடுவான், கிறிஸ்மஸாக எல்லாம் கொண்டாடுவாங்க. அப்போ இவ்வளவு மோசமான ஒரு தன்மையில் இந்திய ஆட்சியாளர்கள் இதை வேடிக்கை பார்க்கறது, ஒரு பக்கம் கிறிஸ்டினுக்கு நான் கொண்டாடுறேன்னு சொல்லி ஒரு பக்கம் அவங்களை போட்டு அடிக்கிறது, இவங்களை சும்மா விடக்கூடாது. இது மேலே மோடி அவர்களோ அல்லது உள்துறை அமைச்சகமோ ஒரு மிக தீவிரமான கண்காணிப்பை நிகழ்த்தி அவர்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் தகுந்த தண்டனையை கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த நாடை இந்து நாடனை அறிவிக்க போகிறோன்னு அர்த்தம், அதுக்கான வேலையை பார்க்க போகிறோன்னு அர்த்தம். எங்களுக்கான வேலையை பார்க்க ஆரம்பிச்சாச்சு. கார்பரேட்டை கொண்டு போய் விற்கிறதுக்கு, இந்த நாட்டை எழுதி கொடுக்கறதுக்கான வேலையை பார்த்துட்டாரு மோடி. இதில் தீவிரமாக பார்க்க போகிறாரு. அதனால் உண்மையிலேயே பாஜக இருக்காங்கள கேட்டுங்க, பண்ணாமலை கேளுங்க, ரொம்ப தவறுங்க, யார் பண்ணாங்கன்னு தெரியல, தப்பு தாங்க அது அப்படின்றாரு. அந்த அமைப்புன்னு நீங்கள் பேரோட சொல்கிறீங்க, இன்னும் பல இந்துத்துவம் தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுது. கண்டிங்க ஐயா, கூப்பிட்டு கண்டிங்க. மிக மோசமான செயல்பாடுங்க. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாடு இந்து நாடு, இந்துக்களுக்கான நாடு. பாருங்களேன், தலைப்பு போட்டிருக்காங்க. எனக்கு இந்த பேப்பரை பற்றியும் தெரியும், தினமணி பற்றியும் தெரியும், தெரிஞ்சுதான் நான் படிக்கிறேன். பாருங்க, இந்துக்களுக்கும் சொந்தமானது வங்கதேசம்.
போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் ஊரில். அதை பற்றி கேட்கறதுக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை உனக்கு. வங்கதேசத்துக்கு பூட்டேன், அங்கே ஒரு இந்துவை கொலை பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். இங்கே உங்கள் ஊரில் என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க நீ? அது தவறு தான், அது என்னவோ நம்ம கண்டிக்கல, அது பண்ணலாம். நம்ம ஊரில் நடக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க பாருங்கள். பெருசாக சின்ன சின்ன பெட்டு செய்தி மாதிரி போட்டு கடந்து போகிறது. இந்த பாசிச போக்கை களை எடுப்பதற்கு, ஒழிப்பதற்கு தமிழர்களாக நாமெல்லாம் உறுதுணையாக ஒன்றா நிற்கணும். எல்லா ஆச்சரியங்களுக்கும் அப்பாற்பட்ட கட்சியெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு ஒன்றா நிற்கணும். அப்போ தான் நமக்கு நன்மையை பயக்கும். சரி, பார்க்கலாம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். மிக்க நன்றிம்மா.